Watch full episodes on Jio Hotstar. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இப்ப உலகம் சுத்திக்கிட்டு இருக்கா இல்ல உலகத்தை நான் சுத்துறனா? பாத்தீங்களா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு பத்தில டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எப்படி ஹிட் ஆயிருக்குதுன்னு. தேங்க்யூ கஜா கஜா. நம்ம டூர்ஸ் அண்ட் டிராவல் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா ஆரம்பமாயிருக்கு. மொத்தத்துல இந்த பயணம் ரொம்ப அமோகமா இருக்க போகுது. ஆமா, நாம கூடிய சீக்கிரத்துல பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சமசாக்களை உள்ள தள்ளலாம். இது நல்ல கதையா இருக்கு. நீங்க எல்லாரும் கஜ கஜாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கப்பலை உருவாக்குனது நான் தானே. இந்த கப்பல் மட்டும் இல்லன்னா நீங்க இந்த சமுத்திரத்தை பார்த்திருக்க முடியுமா? சிங்கம் சாரோட பைக்லயா பாப்பீங்க? சொல்லுங்கப்பா. அத என்னோட பைக்கு ரோட்ல கூட சரியா ஓடுனது இல்ல. அப்படி இருக்கும்போது என் பைக் கடல்ல எப்படி ஓடும்? ரொம்ப நேரம் பேசிட்டோம், வாங்க ஃபர்தரா டியூட்டி ஆரம்பிக்கலாம். சிங்கம் சார், நீங்க தான் செக்யூரிட்டி இன்சார்ஜ். போய் செக் பண்ணுங்க செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல சரியா இருக்கான்னு பாருங்க. டேய் மோட்டோ, நீ டெக்கோட இன்சார்ஜ், நீ போய் உன் டிபார்ட்மெண்ட்ட கவனி. ஓகே சார். இருக்கட்டும் இருக்கட்டும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அம்மா, ரவுண்ட் மேல ரவுண்டா இப்ப எனக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு போலீஸ்காரருக்கு இந்த நிலைமைன்னா அப்ப கப்பலுடைய செக்யூரிட்டிக்கு என்ன நிலைமை ஆகும்? மோட்டோ, கொஞ்சம் அங்க பாரு. ஜனங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கவனிச்சியா மோட்டோ? ஒழுங்கா வேலையை பாக்குறாங்க. நீ என்னடா இங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியாடா? பணம் வைத்தா. ஓ சாரி ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். அடே மோட்டோ, நீ என்ன காரியம் பண்றடா மோட்டோ? டேய் மண்டகா, நீ தானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஜனங்க துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். இது பெரிய தப்பாடா, சொல்லுடா. அடே மோட்டோ, அது வந்து ஒரு நீச்சல் குளம்டா. அதுல துணி எல்லாம் துவைக்க கூடாது, குளிக்கலாம், அவ்வளவுதான். ஓ சாரி எல்லாரும் உடனடியா துணி துவைக்கிறத நிறுத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆஹா, வில்லங்க ஆரம்பிச்சிட்டானே மோட்டோ. அம்மா, குழந்தையோட எஸ் ஆயிடுங்க. சிங்கம் சார், வேடிக்கை பார்க்காம முதல்ல போய் மோட்டோ காப்பாத்துங்க சார். Wife here when Singam is here. ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். யம்மா! கஜா நம்ம சிங்கம் சார் கண்ணாடி உடைச்சுக்கிட்டே உள்ள போயிட்டாரு. அட மொப்பம், தாமரபரணில தலை முழுக, பின்னால பெரிய சொராடா, மேல வாடா. காப்பாத்துங்க. கஜா தோரா மேல வந்துரு மோட்டோ. பத்துலு, சீக்கிரம் என்ன காப்பாத்து. அந்த சுறாமீனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் நினைக்கிறேன். சீக்கிரம் என்ன காப்பாத்துறா மண்டையா, வேடிக்கை பார்க்காத. மோட்டோ நன்பேண்டா. தேங்க்ஸ் பத்துலு. இந்நேரம் அந்த சுறாமீனி என்ன சாப்பிட்டுருக்கும் தெரியுமா?
பூசணிக்கா மண்டையா, அங்க பாடுறா கடல் கண்ணி கடல்ல குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. கப்பலை சீக்கிரம் அந்த பக்கமா திருப்பு. கடல் கண்ணி கண்ணிடா, கடல் கண்ணி. டேய் பண்ணி, கடல் கண்ணி. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பத்துல காப்பாத்துறா. டேய் மோட்டோ, இந்த புடிச்சிங்க. டேய், ஆனா உன பொசுக்கு அந்த சொரா வாய்க்கு நேரா போய் நிக்கிற. டேய் பூசணிக்கா மண்டையா, அங்க பாருடா மெர்மைட்ஸ், கடல் கண்ணி. கடல் கண்ணியா? ஏய் டாக்டர் ஜட்கா, உடனே வாங்க. நம்ம வாழ்க்கையில முதல் முறையா கடல் கண்ணியை பார்க்க போறோம். சீக்கிரம் போங்க. அம்மா, நான் ஏன் தான் இப்படி கதவுல முட்டிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஆஹா, கடல் கண்ணிக்கு பெரிய ஆபத்து வந்திருக்க மோட்டோ. சொரா அவங்கள பிடிச்சி கடிச்சு சாப்பிட பாக்குது. சுறாமீனு, ஒழுங்கு மரியாதையா போயிடு. கடல் கண்ணிகளை துரத்திக்கிட்டு இருக்காத. இந்த சிங்க வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். இளநீ வரோம், குடிச்சு தாக்கத்தை தீர்த்துங்க. வந்துருச்சு. டாக்டர் ஜட்கா, கப்பலை வேகமா ஓட்டுதோ. மாந்திரிக தலைவா ஷார்கோனி ஐயா, அங்க பாருங்க மனுஷங்க வராங்க. அதுலயும் மனுஷங்க முறையா இந்த பக்கம் வராங்க. அவங்கள வச்சு நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இந்த மர்மேட்ஸை விட மனுஷங்க ரொம்ப புத்திசாலிங்க, பலசாலிகளும் கூட. உலகம் பூரா இருக்கிற கடலை சுரங்கத்தால இணைக்கணுங்கிற நம்ம பிளான இவங்களால நம்ம நிறைவேற்றிக்க முடியும். நீ ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்க. எல்லா கடல்களையும் சுரங்கம் வழியா இணைக்கிறதுக்கு இந்த மனுஷங்க நமக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. அதனால அந்த மனுஷங்களை நம்ம இங்க கொண்டு வந்தாகணும். சம்பும்பா ஷிம்பும்பா ஷீ ரத்துபா, கிளம்பி போ. சீக்கிரமா போய் அந்த மனுஷங்களை இங்க கொண்டு வா.
காத்து ரொம்ப அதிகமா வீசுது. அது மட்டும் இல்லாம முன்னாடி சுழல் காற்று வேற இருக்குது. முதல்ல நம்ம ஜனங்களை இங்க இருந்து வெளியே அனுப்பி ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நாம யோசிக்கலாம். லைஃப் போட்ல உட்காந்து எல்லாரையும் இங்க இருந்து சீக்கிரம் அனுப்புங்க. சீக்கிரம் வாங்க. அடடா, லைட் போட் கூட இந்த சுழல் காத்துல மூழ்கிட்டு போல இருக்கு. மோட்டு சீக்கிரம் ஏதாவது செய், கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதடா? நீயே யோசி. ஐடியா, நாம எல்லாருமே அந்த சின்ன போட்ல ஏறி கொஞ்சம் தூரத்துல போயிட்டு அப்படியே எஸ் ஆயிடலாம், இல்லனா மிஸ் ஆயிடுவோம். என்ன மோட்டு, ஏதாவது செய். ஏய், இதோ பண்ற. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாரும் அந்த போட்டுக்கு போங்க. அத நல்லா இறுக்கமா பிடிச்சு கட்டுங்க, விட்டுறாதீங்க. மோட்டு இப்ப ஆவேசமா எட்டி மிதி. டேய், யாரடா எட்டி மிதிக்க சொல்ற? எல்லாரும் நம்ம ஆளுங்களா இருக்காங்களே. அடே பான, சிலிண்டருக்கு பின்னாடி எட்டி ஒதுக்க சொன்னேன்டா. அவங்களாம் தப்பிச்சுட்டாங்க. நம்ம கதை என்ன? ஏதாவது பாட்டுக்கையா? ஒரு நல்ல கேப்டன் மக்களை காப்பாத்திட்டு அந்த கப்பல்லையே மூழ்கி போனாலும் பிரச்சனை இல்ல. ஓகே நண்பர்களே, குட் பை. நான் அந்த சிலிண்டரை எட்டி ஒதுக்கிறேன். டேய் பூசணிக்கா மண்டையா, உன்னை விட்டுட்டு நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்டா. நீயே வந்துரு. அட, அப்படி பண்ண முடியாது என் நண்பா. ஒரு நல்ல கேப்டன் அவன் கப்பலை விட்டுட்டு போக மாட்டான். நீங்க போயிட்டு வாங்க நண்பர்களே. இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. மனசில்ல கேப்டன், வந்துடுங்க கேப்டன். ஒரு உண்மையான நண்பன் இன்னொரு நண்பனை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டான். அதுதான் நட்பு. அட ஜட்கா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பைப்ல இருந்து உடனடியா நீங்க கை எடுங்க. சீக்கிரம் 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 எடுங்க. மோட்டு, ரொம்ப பயமா இருக்குடா. சூப்பர். நாம இப்ப தண்ணிக்கு அடியில இருக்கோம். இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னடா சொல்ற? நாம ஒரு ஏர் பபிள்குள்ள இருக்கிற மாதிரியே தோணுதுப்பா. மோட்டு, என்னது? ஏய், எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியா நில்லுங்க. இப்ப வரப்போறாரு பாருங்க, மந்திரவாதிகளின் சர்வ சக்கரவர்த்தி, மிக பெரிய மந்திரவாதி. ஆமா. ஏய் மோட்டு, யாரா இந்த அகலக்கண்ண? என் கதையே என்னால நம்ப முடியலையா? இது கனவா நடவா? கச்சா கச்சா, என்ன பாத்து இப்படி இருக்கு? ஏய், நீங்க யாரும் பயப்படாம இருக்க. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. இங்கே இளநியா? என்னோட மந்திர சக்தியோட பிடியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. நான் மந்திரவாதிகளின் ராஜா. இந்த ஷாகுனே, இந்த மந்திரவாதிகளின் உலகத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறார்.
நீங்க இன்னையிலிருந்து எங்களோட தலைவர், எங்களோட பாஸ் ஷாக்கால நீங்க சந்திச்சாகணும். இப்ப நீங்க எல்லாரும் அவரை தான் சந்திக்க போறீங்க. அப்புறம் நானு ஜிங்கு. நீங்க இப்ப போட்டுக்கிட்டு இருக்க இந்த மேஜிக் ட்ரெஸ்ஸால தண்ணிக்குள்ள கூட மூச்சு விட முடியும். இங்க இருந்து தப்பிச்சு போக மட்டும் முயற்சி பண்ணீங்க, அப்ப உங்க மேல பதிஞ்சு இருக்கிற இந்த சுறா மீனோட அடையாளம் மறைஞ்சுக்கிட்டே வரும். அப்படி முழுசா மறைஞ்சிடுச்சுன்னா உங்களால தண்ணிக்குள்ள மூச்சே விட முடியாது. நீங்க ஜலசமாதி ஆயிடுவீங்க. இதுதான் என்னோட மந்திரவாதத்தோட மகிமை. உங்கள மாதிரி சாதாரண மனுஷங்க கூட எங்கள மாதிரி எங்க தண்ணிக்கடியில மூச்சு விட முடியும். அதுக்கப்புறம் எங்கள மாதிரி பேசவும் முடியும். என் கூட வாங்க. நாங்க எங்கேயுமே வரமாட்டோம். நான் தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஒழுங்கு மரியாதை நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு. அப்படி இல்லைன்னா நாங்க உனக்கு அடிமை கிடையாது. தாக்குங்க, நாங்க உனக்கு அடிமையா இருக்க மாட்டோம். மோட்டு ஏகப்பட்ட ஏழரை குடிப்பான் போல இருக்கு. மோட்டு மோட்டு ஊதி விட்டுட்டா. மோட்டு என்ன தேங்காய் நம்மள நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. அம்மா மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. இனிமே இந்த மாதிரி தப்ப என்னைக்குமே செய்யாதீங்க. புரிஞ்சதுல? இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. நீங்க எல்லாருமே இனிமே என்னோட அடிமைகள். என்னென்னமோ பண்றான் பத்து ஆச்சரியம் பத்தியா, தண்ணிக்குள்ள நம்மளால மூச்சு விட முடியுது, நம்மளால பேசவும் முடியுது. ஷார்கால் அவருடைய மனைவி ஷாருனாவோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுங்க. பாஸ், உங்களுக்காக நான் ஒரு மிகச்சிறந்த பரிசை இங்க கொண்டு வந்திருக்கேன். பிரமாதம் ஷார்குனி. ஆனா உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பாஸ்னு கூப்பிடாத, சார்னு கூப்பிடாத. ஜஸ்ட் கால் மீ ஷார்கான். பாஸ் கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். அது உங்களோட பெருந்தன்மை தலைவரே. நீங்க உங்களை எங்கள ஒருத்தரா பாவிக்கிறீங்க பாருங்க. ஆனா நாங்க அந்த விஷயத்தை எப்படி தலைவரை மறக்க முடியும்? நீங்க எங்களோட தலைவர் மட்டும் இல்ல, ஆனா இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த சமுத்திரத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்க தான் தலைவரா இருக்க போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்ட அந்த கனவு கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது. கண்டிப்பா கண்டிப்பா அது நடக்கும் தலைவரே. நீங்க கண்ட கனவு நிச்சயமா நனவாகும். சுரங்க பணிகளை நம்ம ரொம்ப வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நடுக்கடல்ல இருந்து மேற்கு திசையில இருக்கிற கடல் வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள ஒன்னோட ஒன்னா இணைச்சிடுவோம். அப்புறம் இந்த வேலைகளை சிறப்பான முறையில செஞ்சு முடிக்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு சிறப்பான பரிசை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜம்பும்பா ஜிம்பும்பா ஷீரதுபா. என்னோட மந்திர சக்தியை காட்ட போற அதுவும் அந்த சிற்பி இப்ப திறக்கட்டும். பிரமாதம். பாஸ் கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ்.
வேண்டாம் 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 பாஸ் வேண்டாம். இவங்க எல்லாரும் நீங்க சாப்பிடுறதுக்கானவங்க இல்ல. மனுஷங்களோட மூளை மெர்மைட்ஸை விட அதிகமா ரொம்ப சாதுரியமா செயல்படும். இவங்க நம்ம சுரங்கத்தை ரொம்ப வேகமா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால இவங்க எல்லாரையும் நம்மளோட அடிமைகளா மாத்தி கொண்டு வந்திருக்கு. மனுஷங்களா மனுஷங்களா தூரத்துல இருந்து நிறைய தடவை பார்த்திருக்க. இவ்வளவு நெருக்கமா முதல் தடவையா இப்பதான் பாக்குறேன். ஷார்குனி, மனுஷங்க முத தடவையா நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய தேவைகளை சரியான நேரத்துக்கு நீங்க எல்லாரும் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூடா சோராமீன் மண்டையா, நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு சோராமீனுக்குள்ள இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதா? எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கச்சா கச்சா போற போக்க பார்த்தா மோட்டோ நம்மள எல்லாரையும் மேல அனுப்பி வச்சிருவா போல இருக்குது. முதல் முறையா யாரோ ஷார்க்கால கட்டி பிடிச்சிருக்காங்க பாரு. இப்ப என்ன ஆக போதோ தெரியல. எவ்வளவு பிரமாதமா அழகா இருக்கு. வணக்கம் அண்ணி, இந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி, உன்னுடைய பேர் என்ன சொல்லு? என்னோட பேரு ஷார்கி. ஷார்கி, நானும் பத்துலு சேர்ந்து உனக்கு டான்ஸ் ஆட கத்து தரோன்னு. சரி அங்கிள், எனக்கு எப்போ டான்ஸ் சொல்லி தர போறீங்க? நன்றே செய், அதிகம் இன்றே செய்து பெரியவங்க சொல்லிருக்காங்க. பத்துலு சீக்கிரமா வா, நம்ம ஷார்கிக்கு டான்ஸ் கத்து கொடுக்கலாம். சூப்பர், பிரமாதமா இருக்கு. என்னோட பேரு மோட்டு, அது என்னுடைய நண்பன் பத்துலு. அப்புறம் இது பூசணிக்கா மண்டைய, இது வந்து கச்சிட்டாராம். நாங்க பலராம் நாயுடு போய் இது சிங்கம், ஆனா ரொம்ப அசிங்கம். சரி, நான் ஒரு கதை சொல்றேன். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய ராஜா இருந்தாரா. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை நிறுத்துங்க, இல்லன்னா உங்களை அவன் அப்படியே கறிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. நான் இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டு மொத்த கடல்களையும் அண்டர் வாட்டர் டனலால இணைச்சு ஒட்டு மொத்த கடல்கள்ல இருக்கிற சகல ஜீவராசிகளையும் ஆட்சி செய்ய விரும்புறேன். ஐயா, இதெல்லாம் நடக்கிற காரியம் ஐயா. அங்க பாரு, அப்படிதான் நடக்க போகுது. என்னது டனல்ஸ் பண்றதா? வாங்க, உங்களுக்கு அந்த டனல்ஸ் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். அந்த டனல்ஸ்ல நீங்க கடல் கணிக்கு உதவி செய்யணும். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்னுடைய அடிமைகள். இனிமே நீங்க வாழ்நாள் முழுக்க இங்க தான் இருக்க போறீங்க. எங்களோட போட்ல வந்தாயா, அல்லது எங்களுக்கு சமையல் செய்து பணிவிடை புரிந்தாயா, அல்லது எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? பானங்கட்டவனே, உனக்கு நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம். அடிமை என்ற சொல்லே எங்கள் அகராதியில் கிடையாது. கண்ணா பின்னான்னு டயலாக் பேசாத மோட்டோ. ஷார்க்குக்கு கோவம் வந்துச்சு, ஒரே கடியில ஒண்ணு போட்டோக்கோ. சரி, மோட்டுவ டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி, எனக்கு ரொம்ப நேரமா பசி எடுக்குது. கோமா பேசினா இங்க டைனிங் டேபிள் சாப்பாடு போடுவாங்களோ? நாங்க மனுஷங்க, நாங்க நீர் நிலம் வானம்னு எல்லாத்தையும் ஆள்றவங்க. யாருக்கு அடிமையா இருந்ததில்ல, இனிமேவும் இருக்க மாட்டோம். சரி, இவங்க எல்லாரையும் டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். என்ன வேலை செய்றீங்க நீங்க? அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை நீ தேடுவாங்கல்ல. வாய மூடு. எங்களோட இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இவனை நான் சாப்பிட போறேன். அவன் என்னோட இற. அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். நம்ம சட்டப்படி பார்த்தா யாரோட பிடியில இருந்து அவன் தப்பிச்சு போறானோ அந்த இற அவனுக்கு தான் சொந்தம்.
நம்ம தலைவரோட கட்டளைப்படிதான் இவங்கள டைனிங் டேபிளுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அப்புறம் இந்த நேரத்துல யாரெல்லாம் டைனிங் டேபிள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சாப்பாடா தான் மாற போறாங்க. இப்ப நீ இங்கிருந்து போறியா? மந்திரவாதி ஷர்கோனி, உன் இந்திரஜால மந்திரஜாலத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன மிரட்டுவேன்னு. ஷார்கால், நான் எந்த சட்டத்தையும் மீறல. நம்ம சட்டப்படிதான் நான் என்னுடைய உரிமையை தான் கேக்குறேன். என்னது? டைனிங் டேபிள்ல என்ன உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்காம என்னையா நீங்க சாப்பாடா சாப்பிட போறீங்களா? இந்த தைரியசாலியானால நான் தான் சாப்பிட போறேன். பாஸ் எனக்காக இவனை தந்திருக்காரு. காப்பாத்துங்க. நாங்க மனுஷங்க நிலம் நீர் ஆகாயம் எங்க வேணாலும் வேலை செய்ய முடியும். நீங்க இப்ப என்ன வேலை சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம். சொல்லுங்க. நீங்க சொல்ற எதுவா இப்ப மனுஷங்க தானாவே நமக்கு அடிமைகளா மாறிட்டாங்க. பாஸ் கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். இவங்க சுரங்கம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு மோட்டுவை விட்டுருங்க. அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்கணும். இல்ல, அவன் நம்மளோட அடிமை, நமக்காக வேலை செய்வான். என்ன டாடி நீங்க என்ன மர்தினா கூடவே விளையாட விட மாட்டீங்க, மோட்டு கூடவே விளையாட விட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கடுப்பேத்துறீங்க டாடி. நீங்க டாடி கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது தம்பி, அன்பா பேசணும், புரியுதா? டாடிய டாடின்னு தான் சொல்லணும், பாஸ பாஸ் தான் சொல்லணும். ஆனா இவரு பாஸ் இல்ல, சரியான லூசு. வாங்க, நீங்க போக வேண்டிய டாக்ஸி வந்துடுச்சு. அதுல ஏறி உக்காருங்க. இந்த டாக்ஸில நான் டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். புதுசா இருக்கு. ஆளுக்கு ஒரு கொம்பு பிடிச்சிக்குங்க. மாதிரி இருக்கு. அட என்ன வேகமா ஓடுது. டாக்ஸி. அட இது மெட்ரோ ரயில்னா அது என்ன மோனோ ரயிலா? பரவாயில்லப்பா, கடலுக்கடியில நம்ம ஊரோட நல்லா டெவலப் ஆயிருக்கு. பார்த்து சுதாரணமா இருக்கீங்க. சீக்கிரமா வேலை செய், சீக்கிரமா வேலை செஞ்சு முடி, சீக்கிரம். நோ மோட்டு நோ. போதும்பா, எனக்கு போதும். என் வயிறு நிறைஞ்சிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க தாத்தா. ஏய், நீங்க எல்லாம் எதுக்கு சும்மா நிக்கிறீங்க? வேலையை செய்யுங்க. இல்ல டேய் மண்ட பயல, எல்லாரையும் சவுக்கால அடிக்கிறியா? உனக்கு தைரியம் இருந்தா ஹலோ, என் பேரு மார்தீனா. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது, ஆகவும் விட மாட்டோம். நீ அந்த ஷார்க்கோட தோழி மர்தினா தானே? ஆமா, ஆனா அந்த ஷார்க்கால் எங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாட அனுமதிக்கிறதே இல்ல. ஏய் மோட்டு பட்லு, நீங்க எல்லாம் சுரங்கத்தை தோன்ற வேலையை பாருங்க. மோட்டு, இன்னைக்கு நீ எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. மோட்டு பட்லு, சுரங்கத்தை தோண்டுங்க. ஓ, இப்பதான் புரியுது. என்ன சாப்பிடறதுக்காக வந்திருக்கியா? வந்து சாப்பிடு. ஐயோ காஜா காஜா, விடிய விடிய சொரகத்தை தோண்டிய கை கால் தலையெல்லாம் வலிக்குது, முடியல. நான் இன்ஸ்பெக்டர். கடைசியில என்னையே சுரங்கத்தை தோண்ட வச்சுட்டாங்க. அட நண்பா, நான் ஒரு சயின்டிஸ்ட். சாதாரண ஆளுங்களை வச்சு இந்த வேலையெல்லாம் வாங்கலாம். என்கிட்ட இப்படி சொல்லலாமா?
சாதாரண ஆளுங்கன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துறீங்களா? நாங்க என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுங்களா? ஏய் நீங்க எல்லாம் எதுக்கு ஆளுக்கு ஒருத்தர் கடிச்சுக்கிறீங்க? அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆஹா சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. கிங்ஃபிஷர் வந்துட்டு இருக்கு. மோட்டு அவங்க கிட்ட சிக்கன்னா உன்னை செதைச்சு சாப்பிட்டுருவாங்க. எங்கேயாவது இப்ப புத்திசாலித்தனமா பதுங்கிக்க. சீக்கிரம்டா ஏதாவது செய்யுடா கொஞ்ச நேரம் நிம்மதியா நிக்க விடுங்களா? தயவு செஞ்சு என் புள்ள ஷார்க்கியை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என் குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ். மம்மி மம்மி என்ன காப்பாத்துங்க. பத்துலு அது நம்ம குட்டி ஷார்க்கி. அதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரம் போ. மம்மி மம்மி மம்மி. அந்த ஷார்க் அந்த பறவை புடிச்சிடும். சீக்கிரமா போ, காப்பாத்தலாம். எங்க போயிட்டு இருக்க? இல்லு. ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்க. என் நண்பன் அங்க பிரச்சனையில மாட்டிருக்கா, காப்பாத்த போறேன்டா. ஏய் இந்த சிங்கம் இங்க இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? நான் பாத்துக்கிறேன். போச்சுடா. அட பாவிங்களா. இந்த ஆள் ஒருத்தன். மம்மி மம்மி யாருக்கிட்ட அவசரப்பட்டு கையை நீட்டிட்டமோ, காப்பாத்தீங்க. அண்ணி இந்தாங்க, குழந்தைய நல்லா பாத்துக்கங்க. என் நண்பன் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மோட்டு தேங்க்யூ. பரவாயில்ல இருக்கட்டும். காப்பாத்துங்க, ஒரு மாவீரனை காப்பாத்துங்க. என் நண்பனை துரத்துறத விட்டு உன்கிட்ட இருந்த அந்த ஷார்க்கை காப்பாத்துறது நான் தானே. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்கிட்ட போகுது. வட தோழா, அவங்கிட்ட மோதி பார்க்க வாடா. ஆஹா, ஆம்பளை தான் போல் இருக்கு. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணு. சீக்கிரமா சொல்லு. என்ன மாட்டி விட்டான் சிக்கல்ல? ஐடியா. இனி நீயாச்சு உன்னோட வெப்பன்ஸ் ஆச்சு மோட்டோ. சாரி, பாய்.
காப்பாத்துக்க காப்பாத்துக்க சீக்கிரம் வாங்க காப்பாத்துக்க தேங்க்யூ. ஷார்க்கிய நீ காப்பாத்தி இருக்கலாம், ஆனா இப்ப உன்னை யார் காப்பாத்த போறாங்கன்னு பார்க்கலாம். மோட்டு, நீங்க என் புள்ளைய காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மோட்டு, தேங்க்யூ. நிஜமாவே நீங்க தைரியசாலிதான். சும்மா பறந்து ஃபைட் பண்ணீங்க. மோட்டு, உனக்கு நானும் என் நன்றிகளை சொல்லிக்கிறேன். நான் இப்ப நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன வேணுமோ அதை கேளு. நான் உன்னோட ஒரு ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி தருவேன். அப்படி அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க தலைவரே. இங்க இருந்து போகணும்னு மட்டும் கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. அவங்க இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாங்க. ஆமா, இப்போ நீ எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஆனா இங்க இருந்து சுதந்திரமா வெளியே போகணும்னு மட்டும் கேட்க கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்னால அனுமதி கொடுக்க முடியாது. இனிமே நீங்க உங்க இடத்துக்குள்ள பாகுபாடு பார்க்காம அடிமையா நடத்தாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். சரி, நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ உனக்காக எதை வேணாலும் கேட்டிருக்கலாமே. ஷார்க்கி சின்ன குழந்தை. இந்த வயசுல அவன் நண்பர்களோட ஓடி ஆடி விளையாடலன்னா அப்புறம் அவன் வாழ்க்கையே வீணா போயிடும்ல. அதனாலதான் அவனுக்காக பேசினேன். மோட்டு, நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். இதுதான் நீங்க இருக்க வேண்டிய ஜெயில். காலையில வெளியில வந்து வேலை செய்யணும், ராத்திரி இது உள்ள போய் தான் தூங்கணும். புரியுதா? மோட்டு பட்லு, நீங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டு ஷார்க்கிய காப்பாத்திட்டீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மர்தினா, உனக்கு தெரியுமா, இனிமே நீ நானும் சேர்ந்து விளையாடல. அதுக்கு காரணம் மோட்டு தான். மோட்டு, நீயும் எங்களோட சேர்ந்து விளையாடுப்பா ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் வாங்க. எங்க போனாங்க? மோட்டோ என்ஜாய் பண்றத பார்த்தா லைஃப் லாங் நம்ம இங்கே தான் இருக்கணும் போல இருக்க. முடியல. நம்ம எங்க இருந்து தப்பிக்கணும்னு யாராவது எடுத்து சொல்லுங்க. அடுத்து என்னடா ஐஸ் பாய் விளையாட போறானா? பெரியவரே, நாங்க தான் வசமா மாட்டிக்கிட்டோம்னா நீங்க எதுக்காக இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க? ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டேங்கிறீங்க? மார்ச்சு என்னோட புள்ள. அவன் தான் இவளோட அப்பா. மார்டினா மர்தீனாவோட அம்மா. அவங்க ஷார்காலோட நெருங்கிய நண்பர்கள். ஆனா அந்த மோசமான மந்திரவாதி ஷார்கோனி ஷார்கால்கிட்ட ஏதோ சொல்லி இந்த ஒட்டுமொத்த கடலுக்கும் அதிபதி ஆக்குறேன்னு ஆசை வார்த்தை காட்டிட்டான். என்னோட மகனையும் அவனோட மனைவியையும் ஏமாத்தி அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டான். எல்லா மெரிமீட்ஸையும் அடிமையாக்கி அவங்கள வச்சு சுரங்கம் தோன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாம் அந்த மோசமான ஷார்கோனியோட வேலை தான். அவன் சூழ்ச்சிக்கு அளவே இல்லை. நல்லா யோசிங்க பாஸ், நல்லா யோசிங்க.
நம்ம எல்லா கடல்களையும் சுரங்கம் மூலமா இணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம ஒரு கடல்ல இருந்து இன்னொரு கடலுக்கு ரொம்ப சுலபமா பயணிக்கலாம். அது எப்படின்னா மனுஷங்க ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரிதான். இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கடல் ஜீவராசிகளையும் நீங்க தான் ஆள போறீங்க, ஆட்டி படைக்க போறீங்க. ஒரு சர்வாதிகாரியா சக்கரவர்த்தியாக போறீங்க. யோசிங்க, யோசிச்சு பாருங்க பாஸ். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறது என்னோட மந்திர சக்தி. சம்பும்பா ஷிம்பும்பா ஷீரதுபா. சொல்லுங்க மகாராஜா. ஆனா அந்த சுரங்கத்தை தோண்ட போறது யாரு? மர்மேட்ஸ். கடல் கன்னிகள் தான் சுரங்கத்தை தோண்ட போறாங்க. எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாஜும் உங்க கூட ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். ஆனா அவனோட வாளை எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவனோட வாளு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. என்னோட மந்திர சக்தியை விட அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா நான் இருக்கல்ல, அவனையும் சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. ஏன்னா என்னோட அதிபயங்கரமான மந்திர சக்தியிலிருந்து இதுவரைக்கும் யாராலையும் தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்லவே இல்ல. அது முடியாத காரியம். எனக்கு இந்த உலகத்துல உள்ள கடல்ல வாழ்ற சகல ஜீவராசிகளுக்கும் ராஜாவாகிற விஷயத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அது உன்னால கூட முடியாது. நான் இருக்கும்போது எப்பவும் உன்னால அப்படி செய்ய முடியாது. மார்ஜுன், என்னோட மந்திர சக்தியிலிருந்து, என்னோட பிடியிலிருந்து யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. நாங்க அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறோம். என்னோட அப்பா அம்மாவை காப்பாத்துவீங்களா? தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழாதரா செல்லம், அழாத. உங்க அப்பா அம்மாவை நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம். இன்னில இருந்து உன் கண்ணுல அழுகையே வரக்கூடாது, ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். இது என் மகன் மார்ஜினோட வாள். இதை எந்த மந்திர சக்தியாலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த வாள் ரொம்ப வலிமையானது. இதோட சக்தி எப்படின்னா ஒரு பெரிய கல்லை கூட சுக்குநூறு ஆக்கிடும். இதை என் மகன் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மந்திரவாதியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா போங்க. இந்த வாள் உங்களை காப்பாத்தும். தேங்க்ஸ் பெருசு. அட என்ன மோட்டோ நீ? ஒரு வாளை கூட உன்னால முழுசா தூக்க முடியாதா? என்கிட்ட கூட நான் ஒரு மாவீரன். ஐயோ மோட்டோ, மோட்டோ காப்பாத்துறா. என்ன போட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தூக்குங்க. இவங்க உன்னை உன் முதலாளி கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அவங்க கூட பத்திரமா போயிட்டு வா. மோட்டு, இப்ப இதை பிடிங்க. இனிமே உங்களால இதை தூக்க முடியும். கஜா கஜா, ஏற்கனவே நம்மள சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு. போதாத குறைக்கு இது ஒரு பிரச்சனை வந்திருக்குது. மோட்டு பத்திர சரியான வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். இப்போ எனக்கு இது விட்ட வேற வழி இல்ல போல இருக்கு. நீங்க எல்லாரும் எங்க போறீங்களோ அதே இடத்துக்கு நானும் வந்துடுறேன்.
இந்த மீன்கள்லாம் ரொம்ப டேஞ்சரானதுப்பா. தண்ணியில கூட அப்படியே பத்திக்கிட்டு எரியும். இதை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. நான் இந்த மீன்கள் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அந்த பெரியவர் அப்பவே சொன்னாரு மந்திரத்தை படிக்காம எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுன்னு. நான் இப்ப அந்த மந்திரத்தை படிக்கலான்னு இருக்கேன். ஐசல்லக்கடி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகரி சோப்பப்படி நைனா மைனா ஜெயில இருக்கிற இடத்தை காட்டு. அட பிரமாதம் நண்பா, இங்க கூட ஒரு தோட்டம் இருக்கு பாரு. ஆனா கடலுக்குள்ள இப்படி ஒரு மரத்தை நான் பார்த்ததே இல்லையே. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. கதா கதா, எனக்கு என்னமா பயமா இருக்குதே. Why fear when Singam is here? என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் மர்தினாவோட அம்மா அப்பாவை காப்பாத்த போறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. சிங்கம் அழுதுகிட்டு இருக்காரா இல்ல தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரா? முதல்ல என்ன கடிக்கிறத நிறுத்துங்க. சொன்னா கேளு, நான் சாதாரண ஆள் இல்ல. அம்மா, அதுக்கு என்ன பயங்கரமா கடிச்சிருச்சு. வலி தாங்க முடியல, விட மாட்டேங்குதுங்க. இங்க பாரு மோட்டோ, கடல் கன்னிகளோட தலைவர் மார்ஜூன் அண்ட் மரீனா 2 பேரும் அதுக்குள்ளதான் சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால நாம எல்லாம் என்ன பண்றோம், இந்த பந்தத்தை புடிச்சுக்கிறோம், நம்மளையும் காப்பாத்திக்கிறோம், அவங்களையும் போய் காப்பாத்துறோம். என்ன மோட்டோ, இந்த கடுமையான தோட்டத்தை தாண்டி நம்ம போயாகணும் மோட்டோ. சூப்பர் ஐடியா. சரி வாங்க போலாம். மாமியாரே காப்பாத்து. அலட்டா இருக்கணும் மோட்டோ, அலட்டா இருக்கக்கூடாது. இப்ப மோட்டுவை என்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாத்த முடியாது. இப்ப உலகமே அதை பார்க்க போகுது. என்னோட இறைய என்கிட்ட இருந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. டேய் மண்ட பயல, என் பின்னாடி வர்றத நிறுத்து. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. அவனுக்கு 1300 பல்லு இருக்கு. பின்னால வந்துரு. அம்மா, காப்பாத்துங்க, 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 யாராவது என்ன காப்பாத்துங்க. விடு விடு, என்ன விட்டுரு. தயவு செஞ்சு என்ன முழுங்கிடாத. இனிமே நான் எப்பவும் கடல் பக்கம் வரவே மாட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். கதா கதா காப்பாத்து. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி மாட்டினதே இல்லைங்கோ. ஐயப்பா, என்ன விட்டுடு. சொன்னா கேளு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நிறுத்து. கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியின் மீது ஆணையா சொல்ற நிறுத்து. உங்க ஒரு ராஜா ராணி மேல சத்தியமா சொல்ற, என்ன விட்டுடு. மரியாதையா என் நண்பர்கள் எல்லாரையும் விட்டுருங்க. இல்ல மோட்டோ, அந்த வாளை யூஸ் பண்ணு. இதுங்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்காதுங்க. என்ன காப்பாத்து ப்ளீஸ். கதை முடிஞ்சது போல இருக்கு. மோட்டு, நான் உன்னை சாப்பிட வந்தேன். ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. டேய், அழுதது போதும். மரியாதையா என் கூட வா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையே. பத்துலோ, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. ஐசாலக்கடி கிரிகிரி, சைதாப்பேட்டை வடகிரி, சோம்பப்படி, நைனா மைனா. எப்படி திறந்துக்க? வந்துட்டாரு பத்தியா, 6 பேக்கோட. செம ஜிம்பாடி மோட்டோ. சார் இந்தாங்க சார், உங்களுடைய கத்தியை உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தோம். ஆஹா, நீங்க தான் மோட்டு பட்லுவா? யா யா. கதா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தண்ணீர் வழியா எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துடும். நாங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துடும். பரவாயில்ல இருக்கட்டும். மோட்டு பட்லு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சார்கோனி கிட்ட இருந்து எங்க ஆளுங்க எல்லாரையும் நான் காப்பாத்தி ஆகணும். உங்களை திரும்ப பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. சாகுனியோட தந்திரத்திலிருந்தும் மந்திர சக்தியிலிருந்தும் யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. மோட்டு பட்லு, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்த? நீ என்னோட ஜகஜால மாயாஜாலத்திலிருந்து இவங்களை விடுவிச்சிட முடியுமா என்ன? நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மாஜூன், நான் மாயாஜாலம் மன்னன்டா, ஷாகுனி. ஆனா நீ இந்த ஷாகுனியோட மாயாஜாலத்திலிருந்து என்னோட பிடியிலிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. மார்ஜோன், மரியாதை அந்த வார என்கிட்ட தந்துரு. மறுபடியும் நீ அந்த ஜெயிலுக்கே திரும்ப போயிடு. இல்லனா இந்த பொண்ண நிரந்தரமா இந்த கடலுக்கு அடியிலேயே ஜலசமாதி பண்ணிடுவ. சரி சரி, இப்ப நீ உள்ள போ. நான் என்னோட பொண்ணுக்காக என்ன நம்பி இருக்கிறவங்கள கைவிட முடியாது. வா மோதி பார்க்கலாம். தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுடு. அவளை ஒண்ணும் பண்ணிடாத மர்தீனா. மரியாதையா வாழை கீழே போடு. அப்படி இல்லன்னா பசியோட இருக்கிற எங்க சுறாக்கெல்லாம் உன் பொண்ண கதற கதற சாப்பிட்றோம். நிறுத்துங்க. நாம சண்டை போடுறதுக்கு ஏகப்பட்ட மேட்ரிகள் இருக்கு. முதல்ல அந்த மர்தினாவை காப்பாத்துற வழியை பாருங்க. போயிடு, இங்க இருந்து போயிடு. இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்டாத. போ. நீ உடனே அந்த சின்ன பொண்ணை விட்டுரு. சார்கோனி தப்பான காரியங்களை செஞ்ச பிற்காலத்துல உனக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். புரிஞ்சுக்க. தப்பு செய்யறவங்கள பின்னால அனுபவிச்சே தீரணும். தப்பான விஷயங்களை செஞ்சா தப்பான விளைவுகள் ஏற்படுமா? அதெல்லாம் உங்களோட பூமியில மட்டும்தான்.
ஆனா இது சமுத்திர லோகம். இங்க பெரிய மீன்கள் தான் சின்ன மீன்களை சாப்பிடும். யார் கண்ணுல எது பட்டாலும் அதை அவங்க பிடிச்சு சாப்பிட்டுருவாங்க. புரிஞ்சுதா? பொய் சொல்லாத. அப்படி எழுதப்படாத சட்டம் எதுவுமே இல்ல. நீ ரொம்ப நல்லாவே காமெடி பண்ற. ஆனா இத கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வரல. ஆனா நீ ஷார்காலோட கைதிகளை விடுவிச்சிட்டல, பெரிய தேச துரோகம் பண்ணிட்ட. அதனால உனக்கு இப்ப நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். மொத்த உலகமும் அதை வேடிக்கை பார்க்க போகுது. ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? நாலா பக்கமும் நம்மள சொரா மீன்கள் சுத்தி வளைச்சிருக்கப்பா. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போது போல இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா ஒரு ஸ்டால் கூட இல்லப்பா. பசிக்குது. ஏ கஜா கஜா, பசிக்கிறதுக்கு ஒரு நேரம் காலமே இல்லையா மோட்டோ? பயத்துல எனக்கு பசிக்குது எல்லாம் பறந்துடுச்சு. Smile please. நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் மாதிரியே இந்த வருஷமும் நம்ம ஷார்காலோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சில தேச துரோகிகள் எல்லாரும் ஆக்டோபஸோட சண்டை போட்டு ஆகணும். அத பார்க்க தயாரா இருங்க. இந்த தடவை மிகப்பெரிய தேச துரோகி யாருன்னா மோட்டு பட்லு. அதுக்கப்புறம் அவர்களோட நண்பர்கள். நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. இப்போ ஆக்டோபஸோட கேட் திறக்கப்படுது. ஒரு நிமிஷம். நம்ம இனத்தோட சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது ஒரு கைதியோட விருப்பத்தின் பேர்ல தான் சண்டையே நடக்கும். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா யுத்தமே நடக்காது. கண்டிப்பா மேடம், நம்ம கிட்ட இன்னொரு சட்டமும் இருக்கு. ஒருவேளை அவங்கள யாராவது ஆக்டோபஸ தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர விடுதலை அளிக்கணுங்கிற சட்டமும் இருக்குல்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியுமே. சூப்பர். நமக்கு விடுதலை கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது கூட தான் சண்டை போடணுமா? வாடா, நான் உன் கூட சண்டை போட தயாரா இருக்கேன். என்ன நண்பர்களே, ஓகேவா? சொல்லுங்க. நீங்க பெரிய துரோகம் பண்ணீங்க. அவன் தானே இப்போ சம்மதம் சொன்னான். இப்போ கண்டிப்பா இந்த யுத்தம் நடந்தே தீரணும். ஏய், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் பாரத் மாதா. உன்னை சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். இந்துஸ்தான் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல. இம்பாசிபிள். அட என்னப்பா நீ தலைகீழா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க. அத பார்த்ததுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் என்ன பண்றது, என்ன சொல்றது? ஐயோ, எஸ்கேப். அதை அடிச்சு துரத்தியாச்சு.
கைதிகளை சுதந்திரமா விட்டுடுங்க. இல்ல, இப்ப இல்ல. யுத்தங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த யுத்தம் முடியாது. என்னடா நடக்குதுங்க? மண்டையா தலடா! மண்டையா சீக்கிரம் ஏதாவது செய்யடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா சார்க்கி, நான் சொல்றத கேளு. நீ உடனே சிங்கம் சாரை கூட்டிட்டு போய் ஒரு கூட சமோசா வாங்கி வந்து இவன் முன்னாடி வைக்க பாரு. கரெக்டா சொன்ன, இதை நான் யோசிக்கவே இல்ல. சமோசா சாப்பிட்ட உடனே மோட்டு உனக்கு நல்ல சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வில்லனை நீ பந்தாடிடு, சரியா? ஷார்க்கி நெல்லு, அவனை புடிங்க. எஸ்கேப் பண்ணு. இந்த சிங்கத்தை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். மோட்டு, இந்த சமோசா. ஜெய் ஹோ! மோட்டு, இந்த வாழைப்பொடி. இங்க பாரு, உன்னை நான் நசுக்கிறதுக்கு ஒரு சின்ன கல்லு போதும். பார்த்தல? சார்குடி, உன்னுடைய ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த மோட்டு பத்துல ஜெயிக்க யாராலையுமே முடியாது. உன் ஆட்டம் இதோட க்ளோஸ்ரா. இல்ல, உங்க 2 பேரால என்னோட லட்சியங்களை அடையறத தடுக்கவே முடியாது. என்னோட கனவுகள் நிஜமாகிறத நிறுத்தவே முடியாது. கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலையும் நாங்க ஆளுமை செலுத்துவோம். அத உங்க யாராலையும் தடுக்கவே முடியாது. முடியவே முடியாது. இங்க பாருங்க ஷார்கால், உலகத்தையே பயமுறுத்தி அவன் ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கிறான். அவனை நீங்க விடாதீங்க. உங்க இமேஜ் என்ன வருது? கேட்டீங்களா? அவனே ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இந்த சதிகார பேச கேட்டு உங்க உயிர் நண்பனியை நீங்க கைது செஞ்சிருக்கீங்க. உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்கான். ஷார்குனி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கடல் உலகத்தை நீ ஆள போறியா இல்ல நானா? ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடல்களையும் அதுல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நான் தான் ஆள போறேன். அது என்னோட நீண்ட நாள் கனவு. அது என் லட்சியம். அதை அடையிறதுக்காக உங்க எல்லாரையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். என்னோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டேன்.
சுறாக்கள் மேல என்னோட மந்திர தந்திரங்கள் செயல்படாது. எனக்கு சுறா மீன்களோட சக்தி தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இந்த மோட்டு பட்லு அவங்களோட நண்பர்கள், இவங்க யாராலையும் என்ன தடுக்க முடியாது. படை வீரர்களே, சீக்கிரம் இவனை புடிங்க. என்னோட இந்த மந்திர தந்திர சக்திகள்ல இருந்து உங்க யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. அது நடக்காத காரியம். சம்பும்பா சிம்பும்பா சி ரத்துபா, நான் என்னோட மாயாஜால சக்திகளை இப்ப உங்க மேல ஏவ போறேன். ஷார்கான், இப்போ மோட்டு பட்லுவை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. படை வீரர்களே, ஷார்குனிய சீக்கிரம் புடிங்க. அவன் தப்பிச்சு போக கூடாது. தூக்கிட்டாயா? அடுத்து நானடா. அம்மே அம்மே மோட்டோ. இவன் ரொம்ப கொடுமைக்காரனா இருக்கா மோட்டோ. எப்படியாவது இங்க இருந்து எஸ் ஆயிடணும், இல்லன்னா நம்மள பயமுறுத்தியே பாதி கொண்டு வா. அட நான் பக்கத்துல தான் இருக்கேன். எதுக்கு இப்படி கத்தி கூச்சல் போடுறீங்க? வாங்க என் கூட. எஸ். மோட்டு பட்லு, என்னோட மந்திர தந்திர வித்தைகள்ல இருந்து உங்க யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. நான் விட மாட்டேன். கீழே போ, இல்லனா எங்களால மூச்சு விட முடியாது. சீக்கிரம். அதோ தெரியுது பாரு அந்த காடு, அதுக்குள்ள போயிடு. இந்த வைக்க. மோட்டு பட்லு, ஷம்பும்பா ஷிம்பும்பா ஷீ ரத்துபா, இப்ப நான் உங்களை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுறேன் பாரு.
என்னோட மந்திர தந்திர சக்திகள்ல இருந்தும் ஜகஜால வித்தைகள்ல இருந்தும் உங்க யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. மோட்டு பட்லு, இப்ப நீங்க யாரு கூட சண்டை போட போறீங்க? பதில் சொல்லுங்க, யாரு கூட சண்டை போட போறீங்க? உங்க விதி இதோட முடிஞ்சு போச்சு. உங்களை நான் தான் அழிக்க போறேன். உங்களுக்கு ஜலசமாதி நடத்தி வைக்க போறேன். பத்துல வயிறு காலியா இருப்பது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது சொல்லுடா. சீக்கிரம் இந்த வீணா படம் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். ஐடியா இங்க பாருங்க சாலாக்கா, நீங்க எந்த அளவுக்கு மேல போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துருங்க. மோட்டோ இவர் வேகமா போய்கிட்டு இருக்கும் போது நீ பாஞ்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடு. எப்படி ஐடியா? சீக்கிரம் மோட்டோ. என்னோட மந்திர சக்தி அடங்கின கோலது வேண்டாம். ஷார்கோனி, உன்னோட ஜகஜால வித்தையும் சரி, மாயாஜால சக்தியும் சரி உன்னை விட்டு போயிடுச்சு. இவனை கொண்டு போங்க. கொண்டு போய் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுங்க. மோட்டு பட்லு, எங்க அப்பா ஷார்காலுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். இன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. மோட்டு பத்லு, மிகப்பெரிய தப்பு செய்ய இருந்த என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்திட்டீங்க. உங்களால இப்ப எனக்கு என்னோட குடும்பமும் என் நண்பர்களும் திரும்ப கிடைச்சிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. அதாவது உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தான். ஷாலாக்கா, மோட்டு பத்லுவையும் அவங்க நண்பர்களையும் மறுபடியும் அவங்க ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. மறுபடியும் என்ன பார்க்க வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். மேல இருக்க கடவுள் மட்டும் ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பா நாம மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். உலகத்திலேயே பெரிய விஷயம் அன்பு மட்டும் தான். அது மட்டும் நம்ம கிட்ட அதிகமா இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம். எல்லார் மனசுலயும் இடமும் பிடிக்கலாம். சந்தோஷமாவும் வாழலாம். ஒரு வீணா போனவன் தத்துவம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ உங்க பாஸ் தனியா ஸ்மைல் பண்ண மாட்டான். எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து ஸ்மைல் பண்றேன் பாரு. பாத்து ஸ்மைல் ப்ளீஸ். கம் ஆன், நீங்களும் ஸ்மைல் ப்ளீஸ். மோட்டு और पतलू की जोड़ी Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.